ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரியில் இருக்கிற கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதை பார்க்குறதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம காலையில் ஒரு 8 o'clock அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ட்ரைவை. போகிற வழியிலே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெஹிக்கிளுக்கு வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிட்டோம். அப்போது அங்கே நிறைய ஃப்ளார்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதை ஃபுல்லாகவே என் பையன் எடுத்து விளாண்டுட்டு இருந்தான். ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2000 rupeesக்கு மேலே பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா வாட்டர் பாட்டிலில் நியூஸ் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ அதையுமே அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். போகிற வழியிலே பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் டிஃபன் ஒரு ஹோட்டலில் வந்து முடிச்சாச்சு. ரொம்ப பெரிய ஹோட்டல் கிடையாது, இது வந்து நம்ம ரோட் சைட் ஹோட்டல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஹோட்டல் தான். சூப்பராகவே டேஸ்ட்டாக இருந்தது. ஷார்ப்பாக ஒரு 10:30 எல்லாமே நாங்கள் வந்து கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு போன உடனேயே நம்ம வந்து போட்டிங் போயிடலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கூட்டம். ஸோ அதுக்கு முன்னாடி வெயில் அதிகமாக இருந்ததுனால சன்கிளாஸ் வாங்கிட்டு இருந்தோம். ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் இருந்துச்சு. 50 rupees 60 rupees அந்த ரேஞ்சான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு சன்கிளாஸ் வாங்கி மாட்டிட்டு லைனை பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு நினச்சோம். நம்ம ஃபஸ்ட் போட்டிங் போயிட்டு வந்துட்டு நம்ம ஹோட்டல் பார்த்துக்கலாம், ஏன்னா அங்கே நமக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போட்டிங் போயிட்டோம். ஸோ லைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய க்யூனே சொல்லலாம். அவ்வளோ பெரிய க்யூவில் நின்று ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் டிக்கெட் வாங்குற மாதிரி இருந்துச்சு. 75 rupees போட்டாங்க ஒரு மெம்பர்ஸ்க்கு. அதே இது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கீங்க இல்லாட்டி ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் அப்படின்னா 300 rupees வாங்குறாங்க. ஸ்பெஷல் என்ட்ரன்ஸுமே ஒரு லெவலுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைனில் நின்று போகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து கவர்மெண்ட்லேருந்து நம்ம அங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கு நிற்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஷீட் மாதிரி போட்டு ஏதாவது கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை எல்லா டிக்கெட்டுமே வந்து 150 இல்லை 100 rupees அந்த மாதிரி வச்சு ஒரே க்யூவை வச்சாலும் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த 75 rupeesக்குள்ளவங்க வந்து ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்காங்க. 300 rupeesக்குள்ள லைன் வந்து கொஞ்சம் டக்குன்னு போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே வந்திருந்தாங்க, ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம ஃபைனலி வந்து அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோட என்ட்ரன்ஸ் பிளேஸை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே இருந்துமே இன்னுமே நிறைய தூரம் நம்ம போக வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து போட்டிங்க்கு வந்து உள்ளே போக முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த பிளேஸ் தான். இது வந்து டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் உள்ள இடம். நம்ம இனி இதிலேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய க்யூ நிற்குதுன்னு சொல்லிட்டு அந்த சைடில் இருக்கிறது தான் 300 rupeesக்குள்ளது. அங்கே வந்து அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. மோஸ்ட்லி அங்கே வந்து ஃபாரினர்ஸும் நார்த் இந்தியன் பீப்புள் தான் இருந்தாங்க. பட் நம்ம சைடு வந்து ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு 75 rupees அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து அந்த உள்ளே உள்ள என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ இதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 4.5 hours நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போட்டிங்கில் ஏறுறதுக்கு 10:30 மணியில் இருந்து 4:45 தான் நாங்கள் வந்து போட்டிங்லேயே ஏறினோம். ஸோ அவ்வளோத்துக்குள்ளே ஓவர் க்ரௌடு. ஈவன் சாட்டர்டே போனோம். சாட்டர்டேங்கிறதுனாலயே என்னங்கன்னு தெரியல, இல்லை எல்லா நாளுமே இப்படி தான் க்ரௌடாக இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலோட சைடு வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நைட்டு தான் அதுக்கெலாம் லைட்டிங் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பகலில் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஸ்பெஷலாக தெரியல. பட் நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம போகக்கூடிய போட் வந்து வந்துருச்சு. அதுவுமே ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்குறாங்க. ஒரு 3 லான்ச் என்னமோ தான் விட்டுருக்குறாங்க. ஒருவேளை இந்த சாட்டர்டே சண்டே டைம் மட்டும் கூட ஒரு 2 லான்ச் எக்ஸ்ட்ரா விட்டாங்க அப்படின்னா கூட இந்த கூட்டத்தை வந்து ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கடல் வந்து ரொம்பவே பெரிய பெரிய அலையாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு போட்டில் ஏறியாச்சு. ஒரு சீட்டில் வந்து 6 பேர் அந்த ரேஞ்சில் உட்காரணுங்கிற மாதிரி அலாட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அந்த ஒரே ஓன்னு கத்திக்கிட்டு அந்த லான்ச் வந்து அங்கிட்டு இங்கிட்டு திரும்பும்போது அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு. நம்ம லான்ச்லேயே இருந்துட்டு அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே கேப்சர் பண்ணியிருந்தோம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நான் திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து இப்போ தான் நேரில் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் விவேகானந்தர் பாறை வரைக்கும் போயிருக்கிறோம். பட் இங்கே வந்து ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால இங்கே பெர்மிட் பண்ணலை எங்களை. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்டாச்சு கிட்ட போயிட்டு நம்மளால் வந்து ஃபுல் வியூ வந்து கவர் பண்ணவே முடியாது, அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு பெரியசாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து விவேகானந்தர் பாறையை வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கேயும் வந்து நமக்கு தனியாக வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. அதாவது 30 ரூபா சொல்கிறாங்க. இது நமக்கு கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கணும் இல்லையா, அதுக்காண்டி. ஸோ போட்டிங்குள்ள அமௌண்ட் வேறு, இங்கே வந்து நமக்கு டிக்கெட் அமௌண்ட் வந்து வேறு. ஸோ நீங்களே பாருங்கள் அந்த சரௌண்டிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக லைஃப்பில் வந்து நம்ம ஒரு டைமாவது வந்து பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். அந்த ராக் மேலே வந்து அவ்வளோ அழகாக கட்டியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் பிரிட்ஜ் போகலான்ட்டு இருந்தோம். ஸோ இந்த சைடு சி லெவல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி அந்த போட்டிங்கில் உள்ளவங்க சொன்னாங்க, இன்றைக்கி வந்து அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் வந்து அநேகமாக இன்னொரு 2 ட்ரிப்போடு நமக்கு போட்டிங் நிப்பாட்டிடுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை ஃபைனலாக நம்ம வந்து கிளாஸ் பிரிட்ஜோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம். நாங்களுமே கிளாஸ் பிரிட்ஜ் அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு கிளாஸில் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை நமக்கு அதில் நடக்க பயமாக இருந்துச்சு, நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சென்டர் மட்டுமே கிளாஸில் கொடுத்துட்டு 2 சைடுமே நமக்கு வந்து ஸ்டோன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு இது வழியாக பார்க்கும்போது ஒரு மாதிரி இந்த தலை சுற்றிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. எனக்கு அதில் கால் வைக்கவே பயமாக இருந்துச்சு. ஆனால் என் பையன் வந்து ஈஸியாக அதில் நடந்து போகிறதுக்கு வந்து இது பண்ணான். மாமா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அழகாக அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். ஸோ இந்த இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அவனுக்கு வந்து இதை பற்றி பயம் இல்லை. பட் நமக்கு கொஞ்சமே பயமாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஹெட்டேக் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் கீழே குனியாமல் அப்படியே மேலே நிமிந்து பார்த்துட்டே நடந்தோன்னா நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கலாம் போல். ஸோ ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே இதே மாதிரி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா, அதை பார்க்குறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். அதில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த கருங்கல் தான், செங்கல் கட்டிடமே கிடையாது, ஃபுல்லாகவே வந்து கருங்கல் தான். ஸோ அதில் வந்து நம்ம ஏறி ஒரு 3 ஃப்ளோர் வந்து போகிற மாதிரி இருந்தது. பட் அதில் மேலே போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அவ்வளோ ஒரு வியூ பாயிண்ட், அந்த விவேகானந்தர் இது பாறையாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த கிளாஸ் பிரிட்ஜாக இருக்கட்டும், அந்த குட்டி அந்த ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அந்த இதில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கடலோட இதுவுமே அதுமாரி அந்த ரெட் கார்பெட் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம நின்றுட்டு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நைட்டு தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், லைட்டிங்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் இருக்கிறோம். பட் கிட்டே இருந்துட்டு அவரை வந்து நம்மளால் கவர் பண்ணவே முடியலை, அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. என் பையன் அந்த காலெல்லாம் தொட்டு பார்த்து விளாண்டுட்டு இருந்தான், இன்னும் எவ்வளோ பெரிய கால் அது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தான். நாங்கள் கவர் பண்ண பார்த்தோம், பட் ஆனால் அவ்வளோ ஹைட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபோட்டோஸ் அது எடுத்தாலுமே அவரோட ஃபுல் ஸ்டாச்சுவில் நம்ம கவர் பண்ண முடியாது. அதேமாதிரி கீழே இறங்கி வர வழியில் பார்த்திங்க அப்படின்னா அவரோட அந்த ஒவ்வொரு அதிகாரத்துலேருந்தும் ஒவ்வொரு திருக்குறள் வந்து அதில் வந்து கல்வெட்டு மாதிரி பொறிச்சு வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஃபாரினர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க, அதுக்கப்புறமா நம்ம தமிழ் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் திருக்குறளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ மொத்தமாக 133 திருக்குறளை வந்து அந்த இதில் பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, கல்வெட்டு இது பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே அங்கேருந்து மூவ் ஆகி போனோம் அப்படின்னா மறுபடியும் அந்த கிளாஸ் பிரிட்ஜ்லேயே வாக் பண்ணிவிட்டு நம்ம விவேகானந்தர் பில்லர் வந்துட்டு அங்கேருந்து தான் நம்ம திருப்பி போட்டிங் வர மாதிரி இருக்கும். திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்த்துட்டு ரிட்டன் வந்து நம்ம விவேகானந்தர் பாறைக்கு தான் வர வேண்டியது இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து தியானம் பண்ணுற இடம்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் அதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போனதே டைம் வந்து லேட்டு, கொஞ்சம் ஏர்லியாக போயிருந்தோம் அப்படின்னா அங்கே உள்ளே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். சீக்கிரம் நம்ம லேட்டாக போனதுனால அங்கே க்ளோசிங் டைம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதை வந்து அவுட்லுக் மட்டும் பார்த்துட்டு உள்ளே நம்மளால் போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைனில் வந்து நின்று நம்ம போட்டிங்க்கு வந்து கிளம்பியாச்சு. நம்ம உள்ளே போனப்போ இருந்த லான்ச்சை விட ரிட்டன் வெளியே வந்த லான்ச் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்து வேணுக்குன்னு பண்ணாங்களா இல்லாட்டி உண்மையிலேயே சி லெவல் அப்படி இருந்துச்சான்னு தெரியல. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் போட்டு ஃபுல்லாக ஆடி தான் போச்சு, ஒரே கற்று எல்லாருமே. ஆனால் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வெளியே வந்துட்டோம்.
எல்லாருமே வெளியே அனுப்புறதுக்கு வந்து ஃபைனலாக ஒரு அலார்ம் மாதிரி அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த அலார்ம் சவுண்ட் கேட்டோன்னே பயந்துட்டோம். பட் அந்த அலார்ம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே வாங்க டைம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலார்ம் இருந்துச்சு. ஸோ நம்ம போட்டிங்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு தான் அவங்க அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே அவங்க ஆன் பண்ணி விடுறாங்க. ஸோ லைட்டிங்கோடு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்படி நைட்டு வந்து இதில் என்ன பெரிய இதுன்னா நம்ம சாப்பிடவே இல்லைங்க. ஏன்னா ஃபுல்லாக நமக்கு வந்து அங்கே லைனில் நின்னே இதாகிடுச்சு. ஸோ நைட்டு நம்ம அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்காண்டி நம்ம மாதினி ஹோட்டல் வந்துவிட்டோம். எப்போ கன்னியாகுமரி வந்தாலுமே நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் இந்த ஹோட்டல் தான் வைப்போம். பிகாஸ் எங்கள் ரூம்லேருந்து எல்லாமே வந்து அவ்வளோவே அஃபோர்டபுளாகவும் இருக்கும், அதே மாதிரி சூப்பராகவும் இருக்கும் அவங்களோட சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இங்கே ரூம் இல்லாத பட்சத்தில் அப்படி தான் நம்ம வேறு ஹோட்டல் வந்து சூஸ் பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ நமக்கு வந்து லக்கிலி இன்றைக்கி ரூம் கிடச்சிருச்சு. ஏன்னா கொஞ்சம் கூட்டம் இன்றைக்கி ரஷ் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே போகிற மாதிரி அந்த மீன் ஸ்பாட் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம போயிட்டோம். அங்கே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரான் வாங்கினோம். ப்ரான் அதுக்கப்புறமா ஃபிஷ் வெலை மீனும் இது அசலை மீன் அந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை வாங்கிட்டு அதை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு, ஏன்னா நம்மளால் மதியம் லஞ்சே பண்ணலை. ஸோ மதியம் லஞ்சை வந்து நம்ம நைட்டு பண்ணதுனால அதுக்கப்புறம் நம்மளால் ரொம்ப ஃபிஷ்ஷெலாம் நிறைய வெரைட்டிஸ் வாங்கி சாப்பிட முடியல. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா நம்ம ஹோட்டலில் லாஸ்ட் ஃப்ளோரில் மேலே இருந்துட்டு வீடியோ கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த நிலா வெளிச்சம் அந்த கடலில் விழுந்தது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ஐ திங்க் ஒரு 11 o'clock கிட்ட இந்த வீடியோ பிக்சர் வந்து நாங்கள் எடுத்தோம். இங்கே இருந்துட்டுமே நம்ம வந்து அந்த விவேகானந்தர் பாறையும் அந்த கிளாஸ் பிரிட்ஜும் எடுக்க முடிஞ்சுது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுவில் வந்து அவங்க லைட்டிங்ஸ் போடாமல் இருந்திருக்காங்க. ஒருவேளை அங்கேயும் லைட்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே அதை நம்ம எடுக்கும்போது சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காண்டி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.